திருவாரூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட லாரிகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், விவரங்கள். இன்று நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 10,000 லாரிகள் இயங்கவில்லை. இதற்கு குறிப்பாக காரணம் என்றால் தற்போது லாரி மற்றும் லாரிகள் தகுதி சான்று எஃப்சி முறை தற்போது அதிகமாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 850 ரூபாய் இருந்த நிலையில் இந்த கட்டணம் தற்போது 28,500 ரூபாயாக உயர்ந்து 40% வரை கூடுதலாக உயர்ந்ததால் இந்த லாரிகள் உரிமத்தை எஃப்சி ரினியூவல் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட லாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், இன்று திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள டெல்டா மாவட்டங்களில் சுமார் 3,000 லாரிகள் இந்த உரிமத்தை புதுப்பிக்க முடியாமல் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என வலியுறுத்தி இன்று லாரிகள் இன்று நாள் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த லாரி நிறுத்தத்தை தொடர்ந்து திருத்துறைப்பூண்டி லாரி உரிமையாளர் மற்றும் முத்துப்பேட்டை உரிமையாளர் சங்கம் இணைந்து திருத்துறைப்பூண்டியில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்று வந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக ஒன்றிய அரசு லாரி புதுப்பிப்பு கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். வெங்கடேசன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.